இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நிறைய பேர் 2023 இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க ஃபோட்டோஷாப். அது என்னென்னா உங்களுக்கு நியூரல் ஃபில்டர் வந்து நிறைய பேருக்கு எனேபிள் ஆகிருக்காது, டிசேபிள் இருக்காது. எப்படி எனேபிள் பண்ண போகிறோம், அதில் இருக்க ப்ளகின்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்குனா டவுன்லோட் ஆகாது. அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் அப்டேட் ஆகும். அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா நிறைய பேருக்கு இது எனேபிள் இருக்காது. இது எனக்கு எனேபிள் இருக்குது. நிறைய பேர் புதுசாக இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு எனேபிள் இருக்காது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, நீங்கள் சைன்அப் பண்ணியிருக்க மாட்டீங்க. மோஸ்ட் நீங்கள் ஒரு சைன்அப் அடோபில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடோபில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். நீங்கள் அதில் என்னாச்சும் பை பண்ணணும் தான் உங்களுக்கு காசு கேட்பாங்க. ஃபோட்டோஷாப் வாங்க போகிறீங்கன்னா நம்ம வெறும் அக்கௌண்ட் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறோம். நீங்கள் அதனால் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோஸ்ட்டாக சில ஒருத்தவங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணாலே உங்களுக்கு அந்த நியூரல் ஃபில்டர் காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணால் உங்களுக்கு காட்டிடும். ஆனால் அப்படி காமிச்ச அப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்குள்ள அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் இருக்க ஃபில்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். க்ளவுடில் நீங்கள் க்ளவுடில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சில ஒருத்தவங்க டவுன்லோட் ஆகாது. ஃபஸ்ட்டு எனக்கும் ஆகலை. நான் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னா அவங்க கிளியராக உங்களுக்கு நான் அதை வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா நிறைய பேருக்கு என்னென்னா இங்கே டவுன்லோட் பண்ண முடியாது. பாருங்கள், எனக்கு எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு, இதுவும் டவுன்லோட் ஆகலை. அதே ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் உங்களோட சிஸ்டமில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபோட்டோஷாப்லேருந்து வெளில வந்துடுறேன். நான் வெளில வந்துட்டு என்னென்னா, நான் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா சி டிரைவில் போய்ட்டு நான் டெம்ப்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதை டெம்ப்னு கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி டெம்ப் கொடுத்துருக்கேன். நான் வந்து டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு சியில் வெளியே க்ரியேட் பண்ணிவிட்டேன். வெளியே க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், உங்கள் சர்ச் பாரில் வந்துட்டு இப்போ எடிட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் த சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ் அது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஒன்று வரும். அதை பார்த்தீங்கன்னா கீழே என்வாயர்மெண்ட் வேரியபிள்ஸ்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு இருக்கும். இந்த மேலே இருக்க யூசர் வேரியபிள் கிளிக் பண்ணாதீங்க. இங்கே வந்து சிஸ்டம் வேரியபிள் இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். பிஎம்பின்னு இருக்கும். இந்த 2 ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும். இது என்னென்னா, ப்ரௌஸ் டைரக்டரின்னு போனீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைல் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணீங்கல்ல டெஸ்க்டாப் இதுவில் அவங்களோட சியில் அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க பிஎம்பியில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரௌஸ் டைரக்டரியில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைல் திருப்பி செலக்ட் பண்ணணும். நான் திஸ் பிசியில் விண்டோஸ் கீழே டெம்ப் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு இதில் ஆல்ரெடி அப்ளை ஆகிட்டு இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த நியூரல் ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியும்.